சேனல் குயிக்காக மார்க்கெட் அப்டேட்ஸை பார்த்துருவோம். இன்றைக்கி நிஃப்டி 22,560 இருக்குது. ஸோ இண்டிகேட்டிங் நிஃப்டி வந்து 250 பாயிண்ட்ஸ் கேப் டவுன் ஓப்பன் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ ஈரான் வார் வந்து 5வது வாரத்தில் என்ட்ரு ஆகிருக்கு. நிக்கி 5% ஜாப்பனீஸ் மார்க்கெட் விழுந்திருக்கு. கொரியன் மார்க்கெட் கோஸ்பி 4% கீழே விழுந்திருக்கு. ஸோ குளோபலாக எக்கனாமி வந்து வீக்காக இருக்குது. ஸோ இதெல்லாம் தான் மெயின் ரீசன். நிஃப்டியை வந்து இன்றைக்கி கேப் டவுனில் ஓப்பன் ஆகிறதுக்கு சான்சஸ் நிறையா இருக்குது. ஸோ வைஷாலி பிறகு இன்றைய மார்க்கெட்டில் என்ன 3 ஸ்டாக் வாங்கலாங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஓஎன்ஜிசி, ஆஸ்டர் டிஎம், நால்கோ. ஸோ இந்த லிஸ்ட்டில் ஓஎன்ஜிசி எனக்கு நல்லா சீப்பாக அட்ராக்டிவாக தெரியுது. நீங்கள் வெரிஃபை பண்ணுங்கள். ஸோ வேதாந்தா வந்து அவங்களுடைய கம்பெனிஸ் 5 டிஃப்ரெண்ட் கம்பெனிஸாக இது பண்ண போகிறாங்க. ஸோ வேதாந்தா வந்து டிவிடெண்டுக்கு வாங்கலான்னாலும் பட் இது ரொம்ப ஹைலி டெப்ட் அதிகமாக இருக்கிற கம்பெனி. இப்போ 5ஆக பிரித்தாலும் அதோடைய கடன் வந்து 5 கம்பெனிக்கும் ஷேர் ஆகும். ப்ளஸ் ப்ரைவேட்டாகவும் அவங்களுடைய ஓனருக்கும் ஷேர் ஆகும். ஸோ இதனால் இந்த கம்பெனியை நம்ம அவாய்ட் பண்ணுறது நல்லது. ஸோ பிட்காயின்லேருந்து ஒரு நியூஸு. ஸோ ஆல் டைம் ஹைலேருந்து 50% கீழே வாங்கியிருக்கு. பட்டு நம்ம பிட்காயினை பற்றி பேசுகிறதுல ரொம்ப ரிஸ்கி அசெட்டு. இதுக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் யூஸ் கேஸு கிடையாது, இந்தியாவிலையும் சரி யூஎஸ்லேயும் சரி. பட் யுஏஇயில் மட்டும் கொஞ்சம் யூஸ் கேஸ் வச்சுருக்காங்க. யூஸிங் பிட்காயின் அவங்க வந்து மொபைல் டாப்அப், ரெஸ்டாரண்ட்டில் ஆர்டர் பண்ணுறது, இந்த மாதிரிலாம் இருக்குது. பட் ஸ்டில் இட் இஸ் கன்சிடரிங் ரிஸ்கி இன்வெஸ்ட்மெண்ட். யாராவது பிட்காயின் பார்க்குறதா இருந்தால் இந்த இன்ஃபர்மேஷனை பாருங்கள். 50% டவுன். அதிலேருந்து இன்வெஸ்ட் பண்ணலாமா வேணாமன்றது நீங்கள் டிசைட் பண்ணுங்கள். ஸோ நம்ம இந்த வாரத்தில் முக்கியமாக கவனிக்க வேண்டியது, இந்த வாரத்தில் மொத்தம் 3 ட்ரேடிங் செஷன் தான். ஸோ டியூஸ்டேவும் ஃப்ரைடேவும் லீவு, மகாவீர் ஜெயந்திக்காகவும் குட் ஃப்ரைடேக்காகவும். ஸோ டோட்டலாக வெஸ்ட் ஏஷியா வார் பிரச்சனை இருக்குது, க்ரூட் ஆயில் பிரச்சனை இருக்குது, யூஎஸில் அவங்களுடைய எக்கனாமி சரியே இல்லாமல் இருக்குது. ஸோ இதெல்லாம் கன்சிடர் பண்ணிவிட்டு மார்க்கெட்டில் ஃபேஸ்டு மேனரில் ஸ்லோவாக இன்வெஸ்ட் பண்ணுங்கள். கோல்டு அண்ட் சில்வர் ப்ரைஸ் ரேஞ்ச் பவுண்டில் தான் இருக்கும். ஸோ யூஎஸ் ஃபெட் கவர்னரோடைய ஸ்பீச்சில் பற்றியும், மிடில் ஈஸ்டில் இருக்கிற க்ரைசிஸ், வெஸ்ட் ஏஷியா வாரில் இருக்கிறதுனாலையும் ஸோ கோல்டு வந்து வாலட்டைலாக டவுன் ட்ரெண்டில் தான் இருக்கிறதுக்கு நிறையா வாய்ப்புகள் இருக்குது. ஸோ யாராவது சுமித் பகாடியாவை ஃபாலோ பண்ணுறீங்கன்னா அவர் 5 ஸ்டாக்ஸ் வந்து இன்றைக்கி பை பண்ணலான்ற மாதிரி சொல்லியிருக்காரு. ஒன்று நால்கோ அலுமினியம், இன்னொன்று என்எல்சி இந்தியா, ஹனான்சா கன்சியூமர், ஏத்தன் எனர்ஜி அண்ட் அரபிந்தோ ஃபார்மா. இது எல்லாமே வேஸ்ட்டு ஸ்டாக்ஸ் தான் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும். இப்போதைக்கு இதிலலாம் இன்வெஸ்ட் பண்ணுறது நல்லதுக்கே கிடையாது. கண்டிப்பாக இது எல்லாமே கீழே போகிறதுக்கான வாய்ப்பு நிறையா இருக்குது. எக்ஸப்ட் அரபிந்தோ ஃபார்மா செக்டர்ஸ் வந்து மெயினாக டாலரில் ஏர்ன் பண்ணுறதுனால அவங்களுக்கு எப்படி வேணாலும் சர்வே ஆகிறாங்க. மற்ற கம்பெனிலாம் ரொம்ப ரிஸ்கியாக இருக்குது. நீங்கள் இதெல்லாம் வாட்ச் பண்ணிவிட்டு கன்சிடர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை சேனல். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை சேனல்.